Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எந்த காலேஜை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரி தான், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் வாண்டட் காலேஜ்னு சொல்லலாம். பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த காலேஜ் பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கோர்சஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன சேலரி பேக்கேஜில் வந்து போயிருக்காங்க, டாப் கம்பெனிஸில் என்னென்ன. நம்ம முக்கியமாக ஒரு காலேஜில் படிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வேணும், ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்கிறோம். அப்படிங்கிறப்போ எப்படி இருக்குது சேலரி பேக்கேஜ், கம்பெனிஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஒரு கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 120 110 கட் ஆஃப் இருந்தாலும், ஒரு 170 180 கட் ஆஃப் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் வந்து கவுன்சிலிங் மூலியமாகவே எடுக்கலாம். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க, ரிசல்ட்டும் வரப்போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரியாக கவுன்சிலிங் மூலியமாக செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்காதிங்க. மெக்கானிக்கல் படித்தாலும் ஐடி செக்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, ட்ரிபிள் இ படித்தவங்களும் போகிறாங்க, பயோமெடிக்கல் படித்தவங்களும் போகிறாங்க. நீங்கள் ஐடி செக்டர் அப்படிங்கிறதுலையே யாரும் இருக்க வேண்டாம். ஃபர்தராக மற்ற கோர்சஸ்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டாபிக் உள்ள போகலாம். பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு சத்தியமங்கலத்தில் இருக்குது. ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லலாம், அட்டானமஸ் கல்லூரி. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. உங்களுக்கு பாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150, 151லேருந்து 200 இந்த பாண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன கட் ஆஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டிசைன்ங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சிவில் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாதிரியான கோர்ஸும் கொடுக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஸ்னஸ் சிஸ்டம் கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரியான சில ரேரான கோர்சஸ் இந்த காலேஜில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மாதிரியான யூஜி கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே சார், இந்த காலேஜுக்குள்ளே நான் போகணும், என்னோடய கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் இருந்தால், இப்போ நான் வந்து ஓசி கேட்டகரியில் வரேன், பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரேன் அப்படிங்கிறப்போ என்ன கட் ஆஃப் இருந்தால் நான் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தது, ஓகேங்களா, ஆவரேஜாக சொல்கிறேன், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளே தான் உங்களோட கட் ஆஃப் இருக்கணும். ஒரு 185 இல்லைனா ஒரு 180க்கு மேலே, சாலிடாக ஒரு 180க்கு மேலே, 185 190 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்க. 180 ப்ளஸ் கட் ஆஃபில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட்டில். ஓகேங்களா, 180 ப்ளஸ் கம்பல்சரியாக ஆவரேஜாக வேணும். ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இந்த காலேஜில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் ட்ரை பண்ணலாம். இதே நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கணும், ஃபுட் டெக்னாலஜி இது மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 170 ப்ளஸ் கட் ஆஃபில் இருக்கணும். ஓகேங்களா, 165 ப்ளஸ் வந்தாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 170 கம்பல்சரியாக இருக்கணும். இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இது எந்த கோர்சஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இருக்கலாம். இதே வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக ஒரு 170 ப்ளஸ் கட் ஆஃப்லேயும் இல்லை 160 கட் ஆஃப்லேயும், எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கப்போ 170 எபோவ் வேணும். இதே எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ 160 ப்ளஸ் கட் ஆஃபில் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. 150லேயும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 150 கட் ஆஃப்லேயும் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். கோர்ஸ் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 140 ரேஞ்சு, ஒரு 150ல் வந்தாலுமே எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே சார், இதுதான் ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, முக்கியமாக
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாப் காலேஜஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 130 இருந்தாலும் எனக்கு பண்ணாரி வேணும், கொங்கு வேணும், இல்லை கேபிஆர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கட் ஆஃப் ஒரு 130 140 இருக்குன்னா உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் அங்கே கிடைச்சதுன்னா ஓகே, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கிடைக்கல அப்படின்னா அந்த கட் ஆஃபில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, நல்ல காலேஜஸா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் அது மாதிரி யோசிக்கிறதுல, பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங். ஓகேங்களா? ஓகே இருக்கட்டும். நம்ம அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ரிக்ரூட்டர்ஸாக கம்பெனிஸில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஷாப்பாக இருக்கட்டும், பீகோ, இன்ஃபோமேட்டிக்ஸ், டெக் வால்க், அமேசான், ரெண்ட்லி, ஜெஸ்பே, ஜோகோ, இது மாதிரியான கம்பெனிஸும், டைகர், கூப்பர், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அங்கே ரிக்ரூட்டர்ஸாக இருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரிக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி ரேஞ்ச் சொல்லலாம். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 லட்சம் பர் ஆனம்க்கு வந்து ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் வந்து கண்டிப்பாக பிளேஸ் ஆகியிருக்காங்க. இதே மாதிரி 18 lakh பர் ஆனம் வரைக்கும், 16 lakh பர் ஆனம், 15 lakh பர் ஆனம், அதே மாதிரி 10 lakh பர் ஆனம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6 lakh to 7 lakh பர் ஆனம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க பர் இயருக்கு. ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்குமே வச்சிங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 90% எபோவ் வந்து இயர் பை இயர் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சூப்பரான கல்லூரி. தாராளமாக இது மாதிரி ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு கவுன்சிலிங் மூலிமா ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? உங்களோட கட் ஆஃபுக்கும் உங்களோட கம்யூனிட்டிக்கும் என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் மூலிமா ஒரு நல்ல காலேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ரிசல்ட் வரதுக்கு இன்னொரு 3 to 4 days தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, ஃபர்தராக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.